ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமான்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள், துன்மார்க்கர்கள் கொடுமையை அனுபவிக்கின்றார்கள். இதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற காரியம். இந்த வசனத்துக்கு முந்தைய வசனங்களில் நாம் பார்க்கும்போது, சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்றும், புத்தியுள்ள மகன் கோடை காலத்தில் சேர்த்து வைக்கிறான், மாரி காலத்தில் அது அவனுக்கு பிரயோஜனமாகின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர்கள் 2 பேரும் தங்கள் ஞானத்திற்கும் தங்கள் செயலுக்கும் ஏற்ற பலனை அடைகின்றார்கள். ஆனால் நீதிமானுடைய காரியம் அப்படி அல்ல. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வசனம் சொல்லுகின்றது. நாம் 2 விதங்களில் நன்மைகளை அனுபவிக்கிறதற்கு முடியும். முதலாவதாக நம்முடைய சுறுசுறுப்பும் ஞானமும் உள்ள செயல்பாடு. இரண்டாவதாக நீதிமானாக வாழ்தல். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளிலும் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை நன்மையை கண்டடைகின்றது. இதே போல தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற சட்ட திட்டங்களை, அதாவது வேத வசனங்களை கை கொண்டு நாம் வாழுவோமானால் அவருடைய பார்வையில் நீதிமான்களாக நாம் காணப்படுவோம். அந்த நீதிமானுடைய சிரசின் மேல் தேவன் ஆசீர்வாதங்களை தங்கும்படிக்கு செய்கின்றார். அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்து போகின்றது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் நிலைவரமாய் தங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த காலை வேளையில் வேத வசனம் நமக்கு சொல்லுகின்ற காரியம், ஞானத்தோடும் சுறுசுறுப்போடும் நம்முடைய வேலைகளை செய்வோம், நல்ல பலன்களை அனுபவிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நீதிமான்களாக வாழ்வோம். நம்முடைய சிரசின் மேல் தேவ ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில் நாங்கள் உமக்கு முன்பாய் நீதிமான்களாக வாழ்ந்து நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை எங்களில் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு வாழ எங்களை அழைத்திருக்கிறீர். அப்படியே நடந்து கொண்டு இவைகளை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.